அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு பெங்களூரில் இருக்கிற ஒரு தம்பதிகள், ஒரு குடும்பமே அவள் மகாபெரிவா பக்தா. அந்த தம்பதிகளுக்கு பெரிவா பக்தா பெரிவா உட்காண்டிருக்கா காஞ்சிபுரத்தில். இந்த தம்பதிகள் உள்ள நுழையிறா. பெரிவாள் தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த 2 தம்பதிகள் மட்டும் வரா. அப்போது பெரிவா விசிராந்தியாக உட்காண்டிருக்கா. ஒரு கொஞ்சம் பூ இருந்திருக்கு. பெரிவா அந்த பூ எடுத்து தானே அப்படி தொடுத்துன்னு இருக்கா போல இருக்கு. பெரிவா கையில் வச்சுட்டு இந்த பூவெல்லாம் இப்படி மாலை மாதிரி சின்னதாக மாலை மாதிரி தொடுத்துன்னு இருக்கா. இல்லை ஒரு பூ சரம் மாதிரி தொடுத்துன்னு இருக்கா. இந்த தம்பதிகள் போய் 2 பேருமா நமஸ்காரம் பண்ணும்பொழுது பெரிவா கேட்குறா, எல்லாம் நல்லபடியாக ஆச்சா அப்படிங்கிறா. எல்லாம் நல்லபடியாக ஆச்சு பெரிவா அப்படிங்கிறா. பெரிவா தான் ரொம்ப நேரமாக தொடுத்துட்டு இருக்கா போல இருக்கு. அதனால் ஒரு பெரிய சரமாக இருக்குது. அதை 2ஆக கட் பண்ணி மணுக்க தொண்டரை விட்டு 2 மாலையாக பண்ண சொல்கிறான். அந்த தம்பதிகள்கிட்ட கொடுங்கிறா. மாற்றிக்கோங்க அப்படிங்கிறா. அவள் 2 பேரும் மாலை மாற்றிக்கிறான். அப்புறம் நமஸ்காரம். அவள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். பெரிவா கையால் அந்த தொடுத்து கொடுத்து அந்த பூவை 2 பேரும் மாலை மாற்றிக்கிறான்னா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலிகள் பாருங்க. ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. நமஸ்காரம் பண்ணுறா. நல்லா இருக்கும், க்ஷேமமாக இருங்கோ, ஆரோக்கியமாக இருக்குங்கிறா. வயசானவா. இதை கூடியிருந்த பக்தர்கள்லாம் பார்க்குறா. என்ன பெரிவா கையால் தொடுத்துட்டு இருந்த அந்த பூ சரத்தை எடுத்து இவாளுக்கு மாலை மாற்றிக்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாளே பெரிவா. அதற்கே மாலை மாற்றிக்க சொல்கிறாளே, இவா யாருன்னு ஒரே பரபரப்பு. இந்த மாமி மாமாவும் பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியில் வரா. மாமி மாமாவுக்கு எல்லாட்டும், மாமி ஏன் மாமி உங்களை மாலை மாற்றிக்க சொன்னால் என்ன நல்லபடியாக ஆச்சான்னு கேட்டாலே, என்ன மாமின்னு யாரோ 2-3 பேர் கேட்குறான். அந்த மாமி சொல்கிறா, இன்றைக்கி தான் எங்களுக்கு சதாபிஷேகம் முடிஞ்சது அப்படிங்கிற. ஆகான்னு எல்லோரும் காலில் விழறான். அது நாங்கள் இன்றைக்கி இப்போ இங்கே தரிசனத்துக்கு வரதே பெரிய அதிசயம், பெரியவா பண்ணிய அற்புதம் அது அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்கிறான். என்ன இப்படின்னு நடந்ததுன்னா, பெங்களூரில் இருக்கிற இவா மெட்ராஸில் உறவு கலர்கலன்னு தெரில, அங்கே பெரியவாளுக்கு இவாளுக்கு இது சதாபிஷேகத்தை அங்கே போய் பண்ணுறான். பிள்ளைகள் எல்லாம் பண்ணி வைக்கிற. ஒருவேளை ஒரு பிள்ளை அங்கே இருக்காரோ நம்ம தெரில, இன்னொரு பிள்ளைகிட்ட இவா இருக்காளோ தெரில. பிள்ளைகள்லாம் பண்ணி வைக்கிறா. நல்ல ஜாம்னு சதாபிஷேகம் இவாளுக்கு நடக்கிறது. ஆனால் முடிஞ்சுடுத்து. அப்புறம் 2 காரில் இவா உடனே, இந்த பையனுக்கு வேலை இருக்குது போல இருக்குது பெங்களூரில். உடனே திரும்பணுமா நம்ம அப்படின்ட்டு அப்பாவும் அம்மாவும் கேட்குறப்பா, நமக்கு சதாபிஷேகம் ஆயிருக்கு, போகிற வழியில் சித்த பெரிவாளை பார்த்துட்டு போகலாமே. அதுக்கெல்லாம் டைம் கிடையாதுமா, எனக்கு ஆஃபீஸ் போயாகணும், நாளைக்கு காத்தால ராத்திரிக்குள்ளே நம்ம போய் சேரணும் அப்படின்றான் பையன் பேச்சா மீறி பேச முடியல இல்லையா. பேச முடியாது. அவளுக்கு குழந்தைகளுக்கு நிறைய வேலை இருக்கும்னு அம்மாலாம் சரி பரவாயில்ல அப்படின்றான். இருந்தாலும் மனசில் தாபம், பெரியவாளை சதாபிஷேகம் ஆயிருக்கே, போய் நமஸ்காரம் பண்ணலாமே, இப்படி தானே போகிறோம் நம்ம. என்ன பையன் அந்த வழியாக போகலை, வேறு வழியாக தான் போவா. அவ்வளோ காஞ்சிபுரம் உள்ளே டச் பண்ணிட்டு போக மாட்டா இல்லையா. மெட்ராஸ் டு பெங்களூர்னா அதுக்கு தனியாக டைவர்ஷன் எடுத்து போகணும். அதெல்லாம் முடியாதுமா, டைம் ஆகிடுத்துமா. 2 காரில் அவள் கிளம்புறான். கரெக்டாக வேலூர்கிட்ட வரும்பொழுது இந்த சதாபிஷேகமான தம்பதிகள் அப்பா அம்மா இருக்கிற கார் ரிப்பேர் ஆகிடுது. அதில் ஒரு பையன் வரானோ நம்ம தெரியல. ரிப்பேர் ஆகிடுறது. இன்னொரு காரு போகிறது, அது போய்டுறது. வேலூர்கிட்ட நின்றுடுறது. அது பிரேக் டவுன் மாதிரி. அப்புறம் ஒரு மெக்கானிக்கை வர வச்சு என்னப்பா ஆச்சுன்னு அவள் கேட்குறா. இது ஆக ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க, கொஞ்சம் இதெல்லாம் மாற்றணும் ஏதோ சொல்கிறான். 2-3 மணி நேரம் 2.5-3 மணி நேரம் ஆகுன்ட்டான். அப்போ மாமி பிள்ளைகிட்ட நைஸாக கேட்குறேன், எப்போ ஒரு 3 மணி நேரம் ஆகுங்கிறா,
இன்னொரு இந்த பக்கம் போகிற ஏதாவது காரை வச்சுட்டு காஞ்சிபுரம் போய் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலான்டாங்கிறா. சரி இன்னும் பையன் சரிம்மா அப்படின்றான். அவனுக்கு என்ன தோணித்தோ, சரி எப்படியும் பிரேக் டவுன் ஆகிடுத்து, பெரியவா தரிசனமாவது அம்மா அப்பா பண்ணிக்கிட்டோமேன்ட்டு சரிம்மான்னு இன்னொரு காரை ஏற்பாடு பண்ணிட்டு அங்கேருந்து அந்த வேலூர்லேருந்து பக்கம் காஞ்சிபுரம்னால அவள் அப்படி அப்படியே காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்திருக்காளாம். வந்து தான் பெரியவா இவா உள்ள நுழையும் பொழுது எல்லாம் நல்லபடியாக ஆச்சா. இவா ஒன்றுமே சொல்லலை, தனக்கு சதாபிஷேகம் ஆச்சு எதுவுமே சொல்லலை. அங்கே இருந்தனால பத்திரிக்கையை போஸ்ட்டில் வேணால் அமைச்சிருப்பா, நேராக கூட ஆசீர்வாதம் இது முன்னாடி எதுவும் ஆசீர்வாதம்லாம் வாங்கலை. இவா வரா நேராக நுழையும் போதே எல்லாம் நல்லபடியாக ஆச்சா அப்படிங்கிறா பெரியவா. இவாளுக்கே ஆச்சரியமா, எப்படி பெரியவாளுக்கு தெரியும்னு ஒரே அதிசயமா. அதை விட ஒரு ஆச்சரியம், பெரியவா மாலையை கொடுத்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிறா. அப்படி ஒரு பக்தா அவன் ஆசைப்பட்டானுங்கிறதுனால பெரியவாளுக்கு எங்கேருந்து அதான் சொல்கிறேனே, சர்வங்கன் எல்லா இடத்துலையும் நிறைந்த ஒரு ஜோதிய ஸ்வரூபமாக இருக்கிற பெரியவா இவாளுக்கு இந்த தாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வேலூர்கிட்ட கரெக்டாக காரை நிறுத்தி இவாளை காஞ்சிபுரம் வச்சிருக்கா பாருங்கோ. அதுதான் மகாபிரிவா. அவள் நினச்சி ஆச்சரியப்படுறா. எங்களை மாதிரி ஒரு கொடுத்து வச்சுவா கிடையாது. அந்த கரெக்டாக அங்கே நின்று பையனும் ஒத்துண்டு எங்களை கூட்டின்னு வந்தால் எங்கள் சதாபிஷேகான அந்த நாளே நாங்கள் பெரியவாளை அடுத்த நாளோ நம்ம தெரியல, எங்களுக்கு ஆன உடனே பெரியவா ஆசீர்வாதம் கிடச்சிது. அதுக்கு மேலே பெரியவா மாலை மாற்றிக்க சொன்னது இன்னும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அந்த மாமி எல்லார்கிட்டையும் பக்தாள்கிட்டலாம் இதை தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். பேர்பட்ட அற்புதத்தை பெரியவா பண்ணி காமிச்சிருக்கா எங்களுக்கு இன்றைக்கி அப்படின்னு கரெக்டாக வேலூர்கிட்ட நிறுத்தி. அதுக்கப்புறமா காரில் போய் அந்த கார் ரிப்பேர் ஆகி அதில் ஏறி உட்காந்து பெங்களூர் போகிறா. ஆனால் எப்படி கரெக்டாக அந்த 3 மணி நேரம்னு போயிட்டு வரத்துக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி காரை நிறுத்தினா வருங்கோ. அதுதான் மகாபிரிவா இல்லையா? பக்தாளுடைய அந்த தாபத்தை போக்குறதுல பெரியவாளுக்கு நிகர் பெரியவா தான். ஏதோ ஒரு தேவைப்படுறதோ ஏதோ ஒரு ஆசைப்படுறாளோ அதை நடத்தி வைக்கிறா பெரியவா. நியாயமான ஆசையாக இருந்தால் நிச்சயமாக நடத்தி வைக்கிறா பெரியவா. ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா. சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.